வணக்கம் நேர்களே, கார்டி அட்வான்ஸ் ஃபில்டர்ட் கிரவுண்ட் ஆயில் வழங்கும் சுவையுடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப நைஸ் கூல் ட்ரிங்க் ஜூஸ்னாலே நம்மளுக்குலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்றைக்கோட ஃப்ரூட்டும் வந்து கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மேங்கோ. ஏன்னா இது வந்து மேங்கோ சீசன் நிறைய நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம வந்து இதை வச்சு ஒரு ஜூஸ் ஒன்று தயாரிக்கிறோம். இன்றைக்கோட ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் பேர் மேங்கோ வெனிலா மில்க் ஷேக். இந்த நிகழ்ச்சியிலேயே வந்து 2 ஜூஸ் ஐட்டம் உங்களுக்கு காமிக்க போகிறோம். அடுத்த பகுதியில் வந்து என்ன ஜூஸ் ஐட்டம் அப்படின்ட்டுன்னு நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு ஆவலாக இருப்பீங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. மாம்பழம், டூட்டி ஃப்ரூட்டி, ஐஸ்கிரீம், பொடியாக நறுக்கின பாதாம், ஐஸ் க்யூப்ஸ். ஸோ இதுதாங்க இதோட தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மாம்பழம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. மாம்பழம் வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா இமாம் பசந்த், மல்கோவா, அல்ஃபோன்சோ, அதே மாதிரி வந்து கிரேப் மாம்பழம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரெசிபிக்கு வந்து எந்த மாம்பழம் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்கலாக எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து பக்காவாக டேஸ்ட் வேணும்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அல்ஃபோன்சோ. ரொம்ப காஸ்ட்லி தாங்க எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து அது வந்து வச்சு நம்ம மில்க் ஷேக்கை போட்டோம்னாக்க இல்லைனா ஐஸ்கிரீம் பண்ணோன்னாக்கா ரொம்ப அருமையாக வரும் இந்த அல்ஃபோன்சோ மாம்பழத்தை வச்சு. செகண்ட் வந்து நம்ம ஊர் இமாம் பசந்தும் அந்த புளிப்புத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டராக இருக்கும். ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் இமாம் பசந்த் எடுத்துக்கலாம். மூணாவது வந்து எனி அதர் வெரைட்டிஸ் நம்ம பார்த்துக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த கிரேப் இல்லை பீத்தர் அப்படின்ட்டுன்னு பேரில் வரக்கூடிய புளிப்பு திதிப்பு உள்பட்ட எந்த மாம்பழமாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக காமிக்கிறது, அவ்வளோ ப்ளசன்ட் டேஸ்ட்டாக இருக்காது அது. ஸோ இந்த மாதிரி அதுமாதிரி வந்து மல்கோவா எடுத்திங்கன்னா நார் சத்து நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய அப்படி பண்ணினாலும் நிறைய இந்த குட்டி நார்லாம் வாயில் போய் பல்லில் போய் மாட்டும். ஸோ அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பேசிக்கலாக நீங்கள் எந்த மாம்பழம்னாலும் எடுத்துக்கலாம். பட் நார் சத்து உள்ள மாம்பழம்னா நீங்கள் கொஞ்சம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. அண்ட் இதில் வந்து ஆடட் சுகர் இல்லாமல் இந்த ஐஸ்கிரீமோட சுகர் மட்டும்தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணோம், மாம்பழத்தோட ஸ்வீட்னஸை யூஸ் பண்ணிட்டு. இப்போ நம்ம மாம்பழத்தை நான் உங்களுக்கு டக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்துக்கிறது இமாம் பசந்த் மாம்பழம் தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு வெரைட்டி ஆஃப் மாம்பழம் தான். ஓகே. இப்போது எனி பிராண்ட் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து வெனிலா தான் நான் எடுத்திருக்கேன் நான். அண்ட் ரொம்ப சுகர் கான்ஷியஸாக இருக்கணும், வெயிட் கான்ஷியஸாக இருக்கணும்னா மார்க்கெட்டில் வந்து சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீமும் கிடைக்குதுங்க. ஸோ தாராளமாக யூ கேன் யூஸ் தேட் ஆல்சோ. மேங்கோவும் வெனிலாவும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன். அதனால் வந்து நீங்கள் அந்த காம்பினேஷனே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம
இதுக்கு வந்து லேசா நம்ம வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா திக் ஸ்ட்ரா வச்சு சாப்பிடக்கூடிய பக்கத்தில் இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஐஸ் கியூப்ஸையும் ஆட் பண்ணிடுறோம். இந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் ஆட் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி வந்து நம்ம இன்னொன்று அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து மேலே போடுறோம். அதே மாதிரி கொஞ்சமாக இப்படி கீழே போட்டோம்னாலும் இந்த கிளாஸாக இருக்குனால ரொம்ப அழகாக தெரியும் அது. அண்ட் இன் அடிஷன் நான் வந்து ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீமும் மேலே ஆட் பண்ணிடுறேன். நியூட்ரிஷன் கண்டென்ட்டை அதிகமாக்குறதுக்கு பொடியாக நறுக்கின பாதாம். ஓகே, ஸோ இது ரொம்ப யம்மியான ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் வந்து உங்களுக்கு ரெடி. இது வந்து திக் மில்க் ஷேக் கேட்டகரியில் வருங்க அது. ஸோ திக் மில்க் ஷேக்னால் கொஞ்சம் நல்லா ரிச்சராகவும் இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருக்கும். அப்படிங்கனால வந்து திக் மில்க் ஷேக்குங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி கேட்டகரி இது. ஸோ அதில் வந்து நம்ம எப்படி மேங்கோ வெனிலா ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ நேர்களே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்து மேங்கோ வெனிலா மில்க் ஷேக் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேங்கோ லஸ்ஸி. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு திக்கிஷ் லஸ்ஸி, பட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ தட் வி ஹவ் கிவன் தட் இன்ட்ரோ ஆன் என்னென்ன மேங்கோங்கிறனால இதை வந்து உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். இது வந்து வெட்டின மேங்கோ, மாம்பழம் ஆச்சு பண்ணிடு மாம்பழம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் வந்து சியா சீட் மட்டும் எடுத்திருக்கேன். சியா சீடுங்கிறது வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இதை வந்து ஓவர் நைட்டாக ஊற வைக்கணும். அதாவது நைட்டு நம்ம ஊற வச்சாக்க காலையில் நம்மளுக்கு இப்படி வரும். அதுக்கப்புறம் வந்து தயிர், இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னாக்க இதுதான் இந்த லஸ்ஸி. சியா சீடோட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இதில் ஆடட் சுகரே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்கு இதில் வந்து பம்கின் சீட், வெள்ளரி விதை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னாக்க செம்மையாக இருக்கும். அதாவது உண்மையிலே வந்து சச் அ ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நேர்களே, ஐம் ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இதுவரை பார்த்தது கார்டி அட்வான்ஸ் ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கும் சுவையுடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆன் ஹெல்த் அவேர்னஸ், நியூட்ரிஷன், ஸ்பீச் தெரப்பி பற்றி அந்த மாதிரி நிறைய கொலாஜ் ஆஃப் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ளஸ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஎஸோட டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.